ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களை சந்தித்தார். இப்போது பேசும் மனநிலையில் இல்லை, விரைவில் நாங்கள் அவங்கள சந்திப்போம், அவங்களோட தான் இருக்கோம் அப்படின்னு கரூர் நிகழ்வில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரையும் பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்தினரையும் குறிப்பிட்டு அவர் கூறினார். ஆதவ் அர்ஜுனா நேற்று ஒரு பதிவிட்டிருந்தது சர்ச்சையானது. இந்த சர்ச்சையை தொடர்ந்து அவர் எதற்காக அந்த பதிவிட்டார் அப்படின்லாம் கேள்விகளை முன்வைப்பதற்காக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். பின்னாடி வாங்க. அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? தயவு செஞ்சு உங்ககிட்ட கேக்குறேன். என்னுடைய அம்மாவோட இழப்புக்கு அப்புறம் என் வாழ்க்கையிலேயே 41 என்னுடைய குடும்பங்கள் மிகப்பெரிய இழப்பையும் எனக்கு வலியும் கொடுத்துருக்கு. இப்போதைக்கு நான் எதுவுமே பேசக்கூடிய மனநிலையில் இதை நீங்க புரிஞ்சுக்கின்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் அவங்கள சந்திப்போம், அவங்களோட மிகப்பெரிய பயணம் தொடரும். வாழ்க. தயவு செஞ்சு உங்ககிட்ட கேக்குறேன். என்னுடைய அம்மாவோட இழப்புக்கு அப்புறம் என் வாழ்க்கையிலேயே 41 என்னுடைய குடும்பங்கள் மிகப்பெரிய இழப்பையும் எனக்கு வலியும் கொடுத்துருக்கு. இப்போதைக்கு நான் எதுவுமே பேசக்கூடிய மனநிலையில் இதை நீங்க புரிஞ்சுக்கின்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் அவங்கள சந்திப்போம், அவங்களோட மிகப்பெரிய பயணம் தொடரும். வாழ்க. தேங்க்யூ சார். தயவு செஞ்சு உங்ககிட்ட கேக்குறேன். என்னுடைய அம்மாவோட இழப்புக்கு அப்புறம் என் வாழ்க்கையிலேயே 41 என்னுடைய குடும்பங்கள் மிகப்பெரிய இழப்பையும் எனக்கு வலியும் கொடுத்துருக்கு. இப்போதைக்கு நான் எதுவுமே பேசக்கூடிய மனநிலையில் இதை நீங்க புரிஞ்சுக்கின்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் அவங்கள சந்திப்போம், அவங்களோட மிகப்பெரிய பயணம் தொடரும். வாழ்க. தேங்க்யூ சார். தயவு செஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் இருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களை விரைவில் சந்திப்போம், அவங்களோட மிகப்பெரிய பயணம் தொடரும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு. இப்போ பேசும் மனநிலையில் இல்லை, ஒரு கடுமையான மனவேதனைகளை இருக்கிறேன், அதனால இப்போ பேசும் மனநிலையில் இல்லை, விரைவில் பேசுகிறேன் அப்படின்னாரு. விரைவிலேயே மக்களை சந்திப்போம், அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். செய்தியாளர் சசிதரன் கூடுதல் விவரத்துடன் இருக்கிறார். சசிதரன், ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தது என்ன விவரங்கள்? ஆதவ் அர்ஜுனா காலை ஒரு ட்வீட்டை பதிவு செய்திருந்தார். அது பதிவு செய்த சிறிது நேரத்தில் அந்த ட்வீட்டை டெலிட் செய்திருந்த நிலையில் பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் இருந்தன. இதனையடுத்து நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நந்தனம் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது அலுவலகத்தில் ஒரு 3 மணி நேரமாக வழக்கறிஞர் பிரிவுகளுடன் ஆலோசனையானது, சட்ட ரீதியான ஆலோசனையானது நடைபெற்றது. ஆலோசனைக்கு நிறைவு பெற்று அவர் வீட்டுக்கு புறப்படுவதற்காக வந்தபோது செய்தியாளர்களை சந்தித்தார். நாங்கள் மிகுந்த வருத்தத்தில் உள்ளோம். 41 பேர் உயிரிழந்திருப்பது மிகுந்த வருத்தத்துக்குரியது. என் தாயை இழந்த போது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டனோ அந்த அளவுக்கு மன வருத்தத்தில் இருக்கிறேன். என்னிடம் எதுவும் கேட்காதீர்கள். நிச்சயமாக அவங்க கரூரில் இருக்கக்கூடிய நபர்களை நேரில் சென்று சந்திப்போம். சிறிது நேரம் எங்களை தனிமையில் இருக்க விடுங்கள். கண்டிப்பாக அவர்களை சென்று சந்திப்போம். அவர்களுடைய பயணம் நீண்ட தூர பயணம், அவர்கள் பயணிப்போம் என்கிற ஒரு வார்த்தையை பதிவிட்டு இங்கு சொல்லிக் கொண்டு சென்றிருக்கிறார். விரைவில் மக்களை சந்திப்போம் அப்படின்னு இருக்காங்க. விஜய் அவர்கள் பற்றி கூட கேள்வி எழுப்பப்பட்டது, அதற்கு என்ன பதில் சொன்னார்? தற்போது வரை அவரிடம் அதாவது கரூர் செல்வதற்கான எந்த திட்ட பயணமும் இல்லை என்கிற தகவலை ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தற்போது அது குறித்து எதுவும் என்னிடம் கேட்காதீர்கள், எங்களை எதுவும் இது குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. ஆனால் நிச்சயம் கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவிக்க நேரில் செல்வோம். எங்களுக்கு அவங்களுடைய பயணம் தொடரும், நீண்ட தூரமான பயணம் அது நிச்சயம் தொடரும் என்கிற ஒரு வார்த்தையை மட்டும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் வழக்கறிஞர் அணிகளுடன் இந்த ஆலோசனையில் ஈடுபட்ட நிலையில் சட்ட ரீதியாக இந்த பிரச்சனைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து ஆலோசனைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது.
சசிதரன், அந்த வளாகத்துக்கு காவல்துறை வாகனம் வந்தது. காவல்துறையினர் ஆதவ் அர்ஜுனாவிடம் விசாரித்தார்களா? அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனாங்களா? அது பற்றி தகவல் இருக்கா? இந்த நந்தனம்பாக்கம் இருக்கக்கூடிய அந்த 14 மாடி கட்டிடத்தில் 7வது தளத்தில் அவருடைய அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அங்குதான் இந்த கூட்டமானது நிறைவு பெற்றது. ஆனால் வந்த காவல்துறை தேனாம்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து வருகை தந்தார்கள். 9வது தளத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் கான்சுலேட் என்றக்கூடிய அந்த தூதரகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வெடிகுண்டு நிபுணர்களுடன் அந்த தேனாம்பேட்டை போலீசார் வருகை தந்து முழுவதுமாக அந்த சோதனைகளை மேற்கொண்டனர். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற அந்த சோதனைக்கு பின்பு அங்கு எதுவும் புரளி என அதாவது வெடிகுண்டு எதுவும் கிடைக்கப்பெறாததால் புரளி என தெரிவித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். மற்றபடி அந்த 7வது தளத்திற்கு போலீசார் செல்லவில்லை என போலீசார் தரப்பிலே தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலையில் ஆதவ் வந்து ஒரு ட்வீட் வெளியிட்டு இருந்தார் நேற்று இரவு, அப்புறம் டெலீட் பண்ணிட்டாரு. அது தொடர்பாக ஏதாவது காவல்துறை விசாரணைக்கு வாய்ப்பு இருக்கா? இதுவரை சென்னை காவல் மத்திய குற்றப்பிரிவிடம் போலீசாரிடம் நம்ம கேட்டபோது இதுவரை சென்னை காவல்துறையில் அது போன்ற யாரிடமும் இருந்து புகார் வரவில்லை. ஆன்லைன் சம்பந்தமாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. ஆனால் இது சம்பந்தமாக மதுரை காவல் நிலையத்தில் மட்டும்தான் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்தால் அவரை அழைத்து விசாரிப்பதற்கோ அவர் ட்வீட்டை டெலீட் செய்து விட்டதால் அதை ரெக்கவர் செய்யும் பணியில் மத்திய சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீசார் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து காவல்துறை சார்பில் வெளியிடப்படும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சசிதரன். விரைவில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்போம். அவர்களோடு மிகப்பெரிய பயணம் தொடரும். இப்போதைக்கு மன வேதனையில் இருக்கோம், அதனால பேச முடியாது, கொஞ்சம் காலம் தேவைப்படுகிறது அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்ததை பார்த்தோம். அதே நேரத்தில் ஆதவ் அர்ஜுனா போட்ட அந்த ட்வீட் வந்து புரட்சி ஏற்படும் அப்படின்னு போட்ட அந்த ட்வீட் வந்து கடும் சர்ச்சையானதை தொடர்ந்து அதன் பிறகு அவர் அதை டெலீட் செய்திருக்கிறார். அது தொடர்பாக மதுரையில் புகார் கொடுக்கப்பட்டிருப்பதா தகவல். அது பற்றிய கேள்விகள் எழுப்பப்படலை அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அது பற்றி வேறு எந்த புகார்களும் இல்லை அப்படின்றதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதி முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்களில் பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.